ஓம் சாய்ராம். இந்த நூலின் ஆசிரியரான திரு டாக்டர் ஜி.ஆர். விஜயகுமார் அவர்களும், திரு ராமநாதன், திருமதி மகேஸ்வரி ராமநாதன் அவர்களும் பூஜ்ய ஸ்ரீ நரசிம்ம சுவாமிஜியிடம் வைக்கும் வேண்டுதலை இப்பொழுது கேட்கலாம். "ஓ குருதேவா, என்னுடைய கர்மா, அகர்மா இரண்டையும் எரித்து விடுங்கள். என்னுடைய தீய குணங்களை அழித்து விடுங்கள். மாயையினால் தோன்றும் பொய் தோற்றத்தை நீக்கி என் மனதில் உள்ள சந்தேகங்களை போக்கி அருளுங்கள். கொண்ட லட்சியத்தில் திட சித்தத்துடன் இருக்கும்படி அருள் புரியுங்கள். எனக்கு பாவமோ புண்ணியமோ தேவையில்லை. என்னை பிறப்பு இறப்பு என்னும் இந்த சுழலிலிருந்து நீக்கி அருளுங்கள். ஓ குருதேவா, நான் உங்கள் பாதங்களில் சரணடையும் பொழுது நீங்கள் என்னுடைய 4 பக்கங்களிலும் நிற்கின்றீர்கள். நீங்கள் எல்லா இடங்களிலும் வியாபித்துள்ளீர்கள். என் மனதிலும் நீங்களே உள்ளீர்கள். நீங்கள் நான் என்று வேறுபடுத்தி யோசிப்பதே மனதிற்கு மிகவும் சங்கடமாக உள்ளது. என்னுடைய மேன்மைக்காக நான் உங்கள் பாதங்களில் சரணடைகிறேன். ஓ குருதேவா, மனம் பரப்பும் மலர் as the flower that sheds its fragrance என்ற தங்களுடைய வாழ்க்கை வரலாற்றை எழுதியதன் மூலம் ஒரு அற்புதத்தை நிகழ்த்தி உள்ளீர்கள். தங்களுடைய வாழ்க்கை வரலாறை தாங்களே எழுதி உள்ளீர்கள். நான் எழுதினேன் என்று கூறுவது வெறும் வெளி தோற்றம் மட்டுமே. என்னை போன்ற ஒரு தாழ்ந்த ஜந்துவால் உங்களுடைய வாழ்க்கை வரலாற்றை எவ்வாறு எழுத முடியும்? என்னுடைய மனம் சந்தேகமும் நம்பிக்கையின்மையும் கொண்டது. ஒரு நாள் கூட நான் முழு பக்தியோடு பஜனைகள் செய்தது கிடையாது. முழு மனதோடு உபாசனைகள் செய்தது கிடையாது. அப்படிப்பட்ட என்னுடைய கரங்களைக் கொண்டு தங்களுடைய புனிதமான வாழ்க்கை வரலாற்றை காலக்கிரமப்படி விவரிக்க என்னால் எப்படி முடியும்? தாங்களே தங்களுடைய வாழ்க்கை வரலாற்றை எழுதி என்னுடைய கரங்களின் மூலம் அதை எழுதச் செய்து, தாங்கள்தான் இந்த புத்தகத்தின் நூல் ஆசிரியர் என்பதை இந்த உலகிற்கு தெரிவித்துள்ளீர்கள். ஓம் சா